Hello students, today நம்ம pricing topic பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம pricing பற்றின மீனிங் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் pricing பற்றின டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் ஆத்தர்ஸ் என்னென்ன டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க pricing பற்றி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே மார்க்கெட்டிங்கில் pricing அப்படிங்கிற டாபிக் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த pricingல நம்ம ஆத்தர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸர் வில்லியம் ஜே ஸ்டாண்டன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைஸிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணணும், அதாவது அக்கேரிய ப்ராடக்ட்னால் ஒரு ப்ராடக்டை வாங்கி யூட்டிலிட்டி நீடட் அப்படின்னு என்னென்னா ஒரு ப்ராடக்டை ஒரு பர்சன் ஒரு கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு விஷயத்தை கொடுக்கணும். அதுதான் என்ன அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் மணியை அவங்க கொடுத்தாதான் அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு கிடைக்கும், அதை யூஸ் பண்ண முடியும். அந்த அமௌண்ட் ஆஃப் மணியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ப்ரொஃபஸர் வில்லியம் ப்ரைஸ் பற்றின டெஃபினேஷன். செகண்ட் ஆத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ப்ரொஃபஸர் ஃபிலிப் காட்லர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் தி எலமெண்ட். நீங்கள் எல்லாருமே மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு யூனிட்லேயே படிச்சிருப்பீங்க. மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னா என்ன, 7 மிக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ரைஸ் மிக்ஸ், ப்ராடக்ட் மிக்ஸ், பிளேஸ் மிக்ஸ், ப்ரமோஷன் மிக்ஸ் அப்படின்னு நிறைய மிக்ஸ் இருக்குது. அதில் இந்த ப்ரைஸ் மிக்ஸ் மட்டும்தான் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ரெவென்யூ ப்ரொடியூஸை பற்றி சொல்லுது. மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுதே தவிர இந்த ஒரு ப்ரைஸ் மிக்ஸ் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அதை சேல் பண்ணுறப்ப அதில் எவ்வளோ ரெவென்யூ கிடைக்கும், எவ்வளோ ப்ராஃபிட் அந்த ப்ராடக்ட்லேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அதுக்கு ரொம்பவே முக்கியமான எலமெண்ட் என்ன அப்படின்னா இந்த ப்ரைஸ் மிக்ஸ் தான். ஸோ 7 மிக்ஸில் ப்ரைஸ் மிக்ஸ் தான் என்ன அப்படின்னா இந்த ரெவென்யூ, அந்த ப்ராடக்டை தயாரித்து அதை சேல் பண்ணுறப்ப அதுலேருந்து அந்த ஓனருக்கு கிடைக்கிற ரெவென்யூவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு ப்ராஃபிட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸ் அப்படிங்கிறது தயாரித்த விலையை விட கொஞ்சம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் எவ்வளோ ரெவென்யூ கிடைக்கும், அதில் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது காஸ்ட்டை விட அதிகமான ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அதுலேருந்து கிடைக்கிற ரெவென்யூ அப்படின்னு ப்ரொஃபஸர் ஃபிலிப் காட்லர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேவிட் ஜே ஸ்குவாட்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு பர்சன் ஒரு ப்ராடக்டையோ இல்லை ஏதோ ஒரு சர்வீஸையோ யூஸ் பண்ணுறப்ப அவங்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், ஒரு மணி கொடுக்கணும். மணி கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கும். எவ்வளோ ப்ராடக்ட் வாங்குகிறாங்களோ அந்த ப்ராடக்ட்டுக்கு பேலன்ஸ்டான ஈக்குவலான மணியை அவங்க பே பண்ணணும் எக்ஸ்சேஞ்சாக. ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ. ஒரு பொருளை நீ வாங்கணுன்னா அதுக்கு நீ ஒரு மணி கொடுப்ப பார்த்தீங்களா, அந்த மணி தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன் டேர்ம் ஆஃப் மணி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மணி. அந்த மணியை நம்ம கொடுக்குறது மூலிமா தான் நமக்கு என்ன ப்ராடக்ட் தேவையோ அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸ்குவாட்ஸ் சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ப்ரைஸிங் பற்றின டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ப்ரைஸிங் பற்றி வேற ஒரு டாபிக் பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.